கண்ணீர் அவனுக்கு. ஏனென்று சொன்னால் அவன் தற்கொலை முடிவோடு வந்திருக்கிறான். அவன் என்ன மெடிக்கல் சொன்னால் அது ஒரு மாத்திரை, ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் மாத்திரை பேரை சொன்னான். அது சாப்பிட்டா தூக்கத்திலே எங்கள் சொல்லி முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அது அளவுக்கு அதிகமாக கேட்டான். அந்த மாத்திரை இப்போ சொல்ல முடியாது. இப்போ மைக்கில் சொன்னால் ஒருவேளை நீங்கள் குடும்ப சண்டை வந்தாச்சுன்னா நீங்கள் ஏன் மாத்திரை வாங்க ஓடி போயிடுவியா? சரிதானே? கையை தட்டலாமே. ஏனென்ற அந்த மாத்திரையை நான் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது பத்திரிகை காலத்தில் அதை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆகவே அதே மாத்திரையை கேட்குறான், டோஸ் ஜாஸ்தி. ஏன்னு கேட்டால் பொண்டாட்டி என்ன அவமானப்படுத்திட்டா, தூக்கி வீசி எறிஞ்சிட்டா, ரோட்டில் குப்பை போல் தூக்கி போட்டா, பக்கத்தில் வீட்டுக்காரன் எல்லாம் லைட்டை போட்டு பார்க்குறான். எனக்கு அவமானம் தாங்க முடியல. அவ நீ ஏதாவது பண்ணு, எனக்கு இன்னைக்கே சாவணும். அவனோட டிமாண்ட் என்ன? இன்னைக்கே சாவணும். குடிகாரனுக்கு மூளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். எதுக்கு? தீமையை நடப்பிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அவனுக்கு என்ன வாழணும்னு என்ன தோணலை, சாகணும்னு தான் என்ன தோண்டி இருக்காரு. குடிகாரர்களெல்லாம் என்ன செய்வாங்க? அடிக்கடி என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் செத்து போயிடுன்னு சொல்லுவாங்க. 10 முறை சொன்னால் ஆண்டவர் ஒரு முறை சொல்லுவார், நீ சீக்கிரமே செத்து போயிடுன்னு சொல்லுவார். சீக்கிரமே செத்து போயிடுன்னு சொல்லுவார். நன்மை தீமை அறியத்தக்கதான ஞானம் நமக்கு இருக்கு. உன்னுடைய உறுப்புகளை சேதப்படுத்துகிற, உன்னை கிட்னியை பழுதாக்குகிற, உன் இருதயத்தை உடைக்கிற, நுரையீரலை சிதைக்கிற, கணையத்தை அழிக்கிற இந்த சாராயம் உனக்கு எதற்கு? சாராயம் உனக்கு எதற்கு? இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும், அவங்களுக்குள்ளே கேட்கணும். எனக்கு எதற்கு இந்த சாராயம்? என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? கண்ணீரை தான் கொடுக்க முடியும். பொண்டாட்டிக்கு வேலையை அடி வாங்கிட்டு வந்தான் சாகிறதுக்கு. அவன் கண்கள் வீங்கித்தான் இருந்தது. ஏனென்றாலும் அவமானம். ஒரு மனிதன் அவமானப்படும் பொழுது அவன் எதிர்பார்க்கிற முடிவு சாவு. வாழ நினைக்கணும். அதே அவமானப்படுத்தப்பட்டவர்கள் மத்தியில் வாழணும்னு நினைக்கணும். அதுதான் கிறிஸ்தவம். ஒரு சமகையை தெரியல, சாக நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த மதுபானம் ஒரு தவறான முடிவை சீக்கிரமாய் ஏறெடுக்கும். ஆகவே இந்த சாராயத்தை விட்டு விலகணும். சரியா? இனி நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்காரர் பேர் சொல்லுங்கள். அதான் பேர் சொல்ல மாட்டீங்களோ? தர்மராஜ். இனி குடித்தா வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்க. கேட்டால் நான் சொன்னேன்னு சொல்லுங்க. இருக்காரா? ஹலோ பிரதர், கையை ஒன்று தூக்குங்க பார்க்கலாம். இனி குடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் அவங்க பூட்டு போடுவாங்க. சாவி என்கிட்ட இருக்கும். நாம் வந்து திறந்தால் தான் வீட்டுக்குள்ளே போக முடியும். குடியை இன்னோட விட்டுருங்க. சரியா? சத்தம் வரட்டு, எனக்கு ஆன்சர் வேணும். ஹலோ, சரி, கையை தட்டுங்க. ஹலோ, அல்லேலூயா. அவை குடிக்கும்போது ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்று தெரியாது. குடிபோதையில் தன்னுடைய உடை அகன்றாலும் அவளுக்கு தெரியாது. தன்னுடைய நிர்வாணம் பிள்ளைகளுக்கு ஒருவேளை தெரிய வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா உணர்ச்சியற்ற ஒரு சரீரமாக மாறிவிடும். எருசலேம் ஆலயத்தில் ஒருத்தி கிடந்தா, அன்னாள். பேர் என்ன? அன்னாள். எப்படி கிடந்தாள்? மதுபானம் குடித்து தன்னிலை மறந்த ஒரு சகோதரி அங்கே கிடந்தாள். ஊழியக்காரன் கேட்குறான், அன்னாளே, எவ்வளோ பெரிய ஆலயம், சாராயம் குடிச்சிட்டா வந்த நீ? சாராயம் குடிக்கிறவன் எப்படி இருப்பானோ அப்படி அவள் கிடந்தாள். ஆவே தான் கேட்குறேன், நீ சாராயம் குடிச்சிட்டு வந்தியோ? அப்போ அந்த காலத்து பொம்பளைங்க சாராயம் குடிச்சிருக்காங்க. ஒரு சமகையை தட்டுங்க. ஏன்னா கேட்டது மிகப்பெரிய ஊழியக்காரன் ஏலி, பயங்கரமான ஊழியக்காரன். அவன் கேட்குறான்னா இவன் உண்மையிலே சாராயம் குடிச்சிட்டு தான் வந்திருப்பான்னு அவன் நினைச்சான். அந்த மாதிரி சுயத்தை இழந்து உடை அகன்றதை கூட அவள் அறியாமல் கிடந்தாள். அதற்கு அவள் அன்னாள் பதில் சொல்லுவா, ஐயா, நான் சாராயம் குடிக்க மாட்டேன். ஒரு பிள்ளை செல்வத்துக்காக
என் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் பச்சை தண்ணீராய் ஊற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உற்சவ கையை தட்டுங்க. ஒரு ஜபத்தினுடைய உச்சகட்டம். தன்னிலை மறந்தாள், ஆடையை மாற்றி போடுவதற்கு மறந்தாள். ஏனென்றால் ஜபம் தன்னை மறந்து ஜபிக்கிற ஒரு ஜபம் ஈக்குவல் டு சாராயம் குடித்து படுத்து கிடக்கிறவனுக்கு ஒப்பாய். அவைதான் கேட்டான். அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு, மனசு கிளேசம் அடைஞ்சு அவள் ஜபித்தாள். நம்ம எல்லாம் எப்படி ஜபிப்போம்? சரி, வசனம் படிச்சவா, நீ எப்படி ஜபிப்ப சொல்லு பார்ப்போம். எப்படி கேட்கல? சாதா பிரேயர்னா என்ன? சாதா ஐஸு கேள்விப்பட்டிருக்கோம், கோன் ஐஸு கேள்விப்பட்டிருக்கிறோம். சாதா ஜபம் எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்? அந்த சாதா ஜபத்தை ஒன்று 4 வரி சொல்லு பார்ப்போம், நான் கேட்கட்டு. டோன்ட் வரி, நீ அங்கே வழக்கமாக ஏறெடுக்கிற ஜபத்தை 4 வரி சொல்லு. ம் 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 வெரி குட். உட்காரு. அல்லேலூயா. தன்னை மட்டும் கேட்க, தனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்த்து தான் ஜெபம் பண்ணியிருக்கிறான். அல்லேலூயா. உச்சமா கையை தட்டுங்க. இதை உருக்கமாக ஜெபம் பண்ண எப்படி பண்ணுவேன்? எலும்பு உருக்கமாக உன் அப்பம் குடிக்காரனாகும். இது இப்போ சாதா ஜபம், நீ சொன்ன சரையிட்டு. இனி உருக்கமான ஜபம் எப்படி பண்ணுவேன்? ஆக்ட் பண்ணிக்கோ, கண்ணை முடிக்கோ, அவன் யாரும் பார்க்க மாட்டான். அமைதியை நிற்க சொல்லலை, ஜபம்னு சொல்லு. உருக்கமான ஜபம்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒரு உன அப்பா நினச்சிப்பார், அவர் எப்படி குடிக்கிறார் இல்லையா, எந்த அளவுக்கு குடிக்கிறார், இதனால் வீட்டில் சமாதானம் இல்லை, இப்படி தானே? அதனால் நான் தேடி பிடிச்சி இந்த வசனத்தை கொண்டு வந்தேன். அப்போ உருக்கமான ஜெபம் எப்படி பண்ணுவேன்? இப்போ உன் அப்பா குடிக்கிறார், அவர் திருந்தணும். இப்போ சாதா ஜெபம் பண்ணிட்டேன், ஓகே. இனி உருக்கமாக எப்படி அவர் சமூகத்தில் நிற்பேன்? நல்லா கரைவியா? சரி, அழுது காட்டு பார்ப்போம். நாங்கள் பார்க்கடி படிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் தான் பிரசங்கத்து வசனம் தாரியா, நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் நடித்து காட்டுங்க. எப்படி உருக்கமான ஜெபம் பண்ணுவேன்? சரி, முடியாது. இப்போ இன்னைக்கு போய் இருந்து வீட்டில் போய் நல்லா ஆக்ட் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணு, மனசு உடைஞ்சி ஜெபம் பண்ணு. அப்போ உன்னுடைய சாதாரண ஜெபம் தேவன் இன்றைக்கு வரையும் கேட்கல. தட்ஸ் த பாயிண்ட். நீ சாதாரணமாக பண்ண ஜெபம் தேவன் கேட்கல. கேட்டிருந்தா அவர் திருந்திருப்பார். சரியா? இப்போ கேட்கல. அப்போ நீ இன்னையிலேருந்து மனசு உடைஞ்சி ஜெபம் பண்ணு. மனசு எப்படி உடைப்ப? சுத்தியில் வச்சு உடைக்கணுமா, கடப்பாறை வச்சு உடைக்கணுமா? இல்லை சாவு வீட்டுக்கெல்லாம் போயிருக்குதே, நீ போயிருக்கிறா? இந்த பொம்பளைங்கெல்லாம் எப்படி அழுகணும்னு தெரியுமா? பயங்கர சென்டிமெண்டில் அழுகணும். எப்படி ஒப்பாரி வைப்பணும். முதல்ல இந்த கட்டியிருக்க கூந்தல் அவுத்து போடுவணும், முதல் கட்டம். அங்கே ஒரு பயிற்சி எடுக்கிறாங்க. அப்புறம் துணியெல்லாம் எடுத்து ஒரு கட்டு கட்டுவாங்க. என்னை விட்டு போயிட்டியே நீலி முதல்ல அழுவணும். நேற்றுக்கு கூட உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேனே இன்னும் சொல்லி வைப்பார். ஆனால் கண்ணில் கண்ணீர் வராத கொஞ்சம் ட்ரை பண்ணி வருத்திடுவாங்க. புரியுதா? ஆனால் ஆபூக் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீயே வாசி பார்ப்போம். ஆபூக் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருக்கு முன்பாக கொள்ளை வியாதி சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான ஒரு காய்ச்சல் புறப்பட்டது. தீர்க்க தரிசனம். இன்னொரு சுனாமி, இன்னொரு
கொள்ளை வியாதி கொரோனா, இன்னொரு நலநடுக்கம், இன்னொரு யுத்தம் நடக்கும். ஆமேன் சொல்லுங்க. இனி வாசி, அதுக்கு கீழே வாசி. அவர் நின்று பூமியை அளந்தார், அதை பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். இந்த கரைய பண்ணினார்னா என்ன? நீ கரைவேன்னு சொன்ன, இந்த கரைய பண்ணினார்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? ஐஸ்கிரீம் மாதிரி அழிச்சிருவார்னு அர்த்தம். அந்த தேசத்தை, இந்த உலகத்தையும், இந்த நாட்டையும், ஜனங்களையும், துன்மார்களையும், துஷ்டர்களையும், குடிகாரலையும் தேவன் அழித்து போடுவேன்னு சொல்லுகிறார். அவர் சும்மா கையை தடலாம். அல்லேலூயா. ఆయన அர்த்தம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசி பார்ப்போம். ஃபஸ்ட்டு, அதாவது 5 வாசித்த 4 வாசி. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய பிரகாசம் யாருடைய பிரகாசம்? கர்த்தருடைய பிரகாசம். அப்போ கர்த்தர் ஒரு வீட்டில் இல்லைன்னா குடிகாரர்கள் வீட்டில் இருப்பாங்கன்னு அர்த்தம். கர்த்தர் இருந்தால் குடிகாரர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது முக்கியம். உச்சமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் இருதயத்தை கிழித்து என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. இப்போ நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை கிழித்து ஜெபம் பண்ணணும். கத்தி ஒன்றுச்சு கிழிகிறது மாதிரி நம்முடைய இருதயம் இருதய வியாதி கொண்டு இருதயம் அடைப்பு ஏற்பட்டு துடிக்கும்போது நம்முடைய உள்ளம் என்ன செய்யும்? கொஞ்சம் உடைஞ்சு கண்கள்னு கண்ணீர் வரும். அதே மாதிரி உண்மையான இருதயம் உடைய வேண்டும். உடைந்து ஜெபம் பண்ணுனா இது கொப்பான பொருத்தனை ஜெபம் வேறு ஒன்றும் இல்லை. உட்காரு. அல்லேலூயா. சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே குடிகாரர்கள் இருக்கிற இடத்தில் என்ன உண்டாகும்? கண்களுடைய சிகப்பு, கண்களெல்லாம் சிவந்து போகும். அழுகைக்கு பஞ்சமில்லை, துக்கத்துக்கு பஞ்சமில்லை, தரித்திரத்துக்கு பஞ்சமில்லை, கலக்கத்துக்கு பஞ்சமில்லை, உபத்திரத்துக்கு பஞ்சமில்லை. அடிதடி இலவசம். அடிதடி இலவசம். குடிக்கிறோம் என்ன பண்ணுவான்? உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு அடி கிடைக்குமா? அடி கிடைக்குமா? இப்போ அடிக்காது, முன்னாடி அடிக்கும். இனி வீட்டுக்கு போனது ஒன்று அடிக்காமல் பார்த்துக்கோ. காட்டி கொடுத்தா கோபம் வரும் ஒருவேளை. இல்லையா? ஆகவே அங்கே என்ன உண்டா? கலவரங்கள் உண்டாகிறது. குடியார வீட்டில் என்ன உண்டாகும்? கலவரங்கள். தான் என்ன செய்கிறேன் என்று அவனுக்கே தெரியாது. இன்றைக்கு இந்த உலகம் இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு தான் எப்பவுமே சொல்லுவார். ஆபத்து காலம் ஏற்படும் போது என்னை நோக்கி கூப்பிடு. நிறைய பேர் சாராயத்தை நோக்கி கூப்பிடுவாங்க இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு துக்கம், பொண்டாட்டி துக்கப்படுத்தினாலோ, இல்லை வறுமை வந்தாலோ, இல்லை பஞ்சம் வந்தாலோ, இல்லை உடம்பில் வியாதி வந்தாலோ, ஏதாவது ஒரு துக்கம் வந்தாலோ மனசு உடைஞ்சு போய் அவங்க தேடுகிற ஒரு பொருள் இந்த மதுபானம். அது எவ்வளவு தீமையானது என்பதனை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஒரு காலத்தில் குடிகாரன். இல்லையா? சம கையை தட்டுங்க. குடியினுடைய அருமை எனக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா நான் அப்படி பழக்கமான ஆட்கள், உயர் அடைக்கலத்தில் இருக்கிற ஆட்களோட பழகி எல்லா வெரைட்டிஸும் தெரியும் எனக்கு. ஆல் வெரைட்டிஸும் தெரியும். ஒரு முறை என்னுடைய திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பாக தற்கொலை செய்து கொள்வதற்கு தீர்மானித்தேன். 2 நாள்களுக்கு முன்பாக. இவ்வளோ தான், கல்யாணம் பண்ண முன்னாடி. என்னென்று சொன்னால், என்னுடைய வீட்டில் 3-4 லேடிஸ் திருமணம் 3-4 மாதங்களில் நடந்தது. 5வது கல்யாணம் எனக்கு, கடைசி கல்யாணம் எனக்கு. திருமணம் எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தோம். ஆனால் வர வேண்டிய பணம் வரவில்லை. தாலி செயின் வாங்கிறதுக்கும் காசு இல்லை. பந்தல்காரனுக்கு பழைய பந்தல் போட்டதில் 4000 ரூபா பேலன்ஸு. அவன் பந்தலே கட்டலை. கல்யாணத்துக்கு 3 நாள் இருக்குது, பந்தலே கட்டலை. ஊரே சொல்லுது கல்யாணம் நின்று போச்சு. அப்போ என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் ஆரவாரம் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? பொண்ணு இவனுக்குடைய ஓடி போயிருக்கும்.
அப்படி தானே பாதி பேர் சிந்திப்பாங்க. அப்படியே ஓடி போனியா? அப்படி தானே சம்பவம் யோசிப்பேன் நான். கல்யாணமே நடக்கல, ஒரு ஆயத்த பணி இல்லை, பந்தல் இல்லை, இங்கே நடக்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியாதுல்ல. அவள் ஊர்காரன்னு சொல்லுவான். ஒருவேளை பெண் எஸ்கேப்பாக இருக்கலாம். இந்த காலத்தில் அப்படி தானே, ஒரு நாள் முன்னாடி தானே ஓடி போகணும். இவன் 3 நாள் முன்னே ஓடி போயிருப்பாங்கன்னு இல்லை, ரூமர்லாம் இங்கே பரவ ஆரம்பிச்சு. அது ஒரு எனக்கு வேண்டப்பட்ட ரொம்ப சிநேகிதனான ஒரு சத்துரு உண்டு. அவனுக்கு ஒரு வார்த்தை காதில் கேட்டால் 1000 வார்த்தையாக திருப்பி தினத்தந்தி மாதிரி எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணிடுவான். அந்த நிலை எனக்கு ஏற்பட்டது. அப்போ எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க, கல்யாணம் நின்று போச்சா? கல்யாணம் ஏன் நின்று போச்சு? பணம் இல்லைன்னு உள்ள விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஏன் நின்று போகுது? பொண்ணு ஓடி போச்சா? இப்படியே கேட்க ஆரம்பித்தாங்க. நானும் ஒரு குடிகாரன், அவன்கிட்ட போய் இப்படியெல்லாம் கேட்டேன்னு ஆகும். எல்லாம் கூடி மனசு உடைஞ்சு போய் எல்லாத்துக்கும் மேலே பணம் அனுப்பி தருகிறேன் என்று சொன்ன என்னுடைய சகோதரன், ஓன் பிரதர் ஃப்ரம் சவுதி, அங்கேருந்து சொல்லுவேன், நீ பொண்ணு கட்டி குடும்பம் நடத்தி முதல்வர் கொண்டாடுக்கு நான் உனக்கு பணம் அனுப்பி தரணுமான்னு கேட்டான். இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு பிரச்சனை இல்லை. அதான் இன்றைக்கி அனுப்புகிறேன் நாளைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி கடைசியில் 3 நாளுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லிட்டான். இதுதான் என்னுடைய இருதயம் உடைவதற்கு காரணம். இனி யாரிடத்தில் போவேன்? நிலங்கள் நிறைய கிடக்கு, சொத்து நிறைய கிடக்கு, ஆனால் விற்க முடியாது, உடனே காசு ஒன்றும் கிடைக்காது. அப்போ கல்யாணம் வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகவே எனக்கு தெரிந்த வழி, மாமிசமான மனிதன் எடுக்கிற முடிவு இப்படி தான், சாவு தான். நான் ஒரு குடிகாரன், அப்போ சாவை தான் நான் எடுத்தேன். நான் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணால் யார் கேட்குறது? ஒன்றும் நடக்காது. நான் ஒரு ஃபுல் 2 பாட்டில் சாராயம் வாங்கினேன். அன்றைக்கி வடி சாராயம் கிடைக்கும். வடிச்சாராயம்னா கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். அது தர்மராஜ்கிட்ட கேட்டால் தான் தெரியும். தர்மராஜ் கொஞ்சம் முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். இனி ஜீவிதத்தில் குடிக்கக்கூடாது, அதுக்காக தான். முன்னாடி வாங்க, உங்கள் மகள்கிட்ட உட்காருங்க. உங்கள் முகத்தை பார்த்து பேசணும் போல தோணுது.